சிம்மம் ராசி நீங்கள் பாருங்கள், நல்ல ஒரு தலைமை பண்பு, நல்ல ஒரு தன்னம்பிக்கை, தாராள மனப்பான்மை இது எல்லாமே கொண்டவங்களா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட பாருங்கள், சிங்கம் போல நல்ல ஒரு கம்பீரம் இருக்கும். மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கக்கூடிய நேர்மை, நண்பர்களுக்கு உதவக்கூடிய தன்மை, இது எல்லாமே ரொம்பவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த குணநலன் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை கூட தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ராசி சிம்மராசி. இயற்கையிலேயே எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடுக்கக்கூடிய திறமை படைச்சவங்களா நீங்கள் இருக்கீங்க. எந்த ஒரு சூழல் வந்தாலும் சரி, பயம் இல்லாமல் அஞ்சாத நெஞ்சத்தோடு செயல்பட்டு நன்மையை பெறுவீங்க. அந்த அளவுக்கு தைரியம், தன்னம்பிக்கை இருக்கும். பெரும்பாலும் சிம்ம ராசி பார்க்கறது தாங்க கோபக்காரங்களாக தெரிவிங்க. ஆனால் இருக்கிற ராசிகள்லையுமே இந்த சிம்மம் தான் அதிக அளவு அன்பான ஒரு குணம் கொண்ட ராசி. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுலையும் சரி, தாராளமாக இல்லாதவங்களுக்கு செலவு செய்கிறதுலையும் சரி தயக்கமே காட்ட மாட்டீங்க. சில நேரத்தில் மற்றவங்கள நீங்கள் ஆள நினைப்பீங்க. இந்த ஒரு பிடிவாத குணம் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். இதை கொஞ்சம் தவிர்த்தாலே எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மையை பெறுவீங்க. ஆனாலும் நேர்மை, உண்மையான அன்பு இது ரெண்டுக்குமே சொந்தக்காரங்க நீங்கள் தான். உயர்ந்த லட்சியம் இருக்கும். அந்த லட்சியத்தை அடையணும் அப்படின்னு கடுமையாக உழைக்குவீங்க நீங்கள். தவறை சுட்டி காட்டக்கூடிய நேர்மை, கோபப்பட்டாலும் உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாத தன்மை ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். அதிகமான கோபம், கர்வம் இது ரெண்டுமே இருக்கும். அதே போல் எல்லா வகையிலுமே தலைமை பொறுப்பு, அரசியல், நிர்வாக சேவை, கலைத்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை இது எல்லாமே இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டது இந்த சிம்மராசி. இப்படிப்பட்ட சிம்மராசிக்கு இந்த வாரத்தின் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு? இந்த சூழலால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன? அதாவது இந்த வாரம் நீங்கள் நினச்ச காரியம் அது போலவே சரியாக நடக்குமா? உங்களுக்கு என்ன பலமாக அமையும், என்ன பலவீனமாக நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்மராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சிம்மராசிக்காரங்க, உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் சிவபெருமான் வழிபாடை வெள்ளிக்கிழமையில் செய்யலாம். சூரியனை ராசி அதிபதியாக கொண்டதுனால நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வையும் நன்மையும் எல்லா வகையிலுமே ஏற்படுத்தும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நன்மை இது எல்லாமே கிடைக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஓம் நம சிவாயா மந்திரத்தை 11 முறை உச்சரித்து வழிபடுவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் இறைவனின் பரிபூர்ண அருளையும் பெற முடியும். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஒரு ஜாதக அமைப்பை தெரிஞ்சுக்கிட்டு எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை கண்டிப்பாக நீங்கள் பெறலாம். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் கிரக சூழல் எப்படி உருவாகியிருக்கு, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத வாங்க தெரிஞ்சுக்கலாம். சிம்மராசியில் மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசியில் கேதுவும், கலஸ்டஸ்தானத்தில் ராகுவும், அப்புறம் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சனி 3 கிரக சேர்க்கையும் அமைஞ்சிருக்கு. பாக்கியஸ்தானத்தில் சூரியனும், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன், சந்திரன் 2 கிரகங்களும் அமைஞ்சிருக்கு. லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாரு. இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த வாரம் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய குறிக்கோள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு கூட சொல்லலாம். சுணங்கி போய் கிடந்த வேலை இப்போ சுலபமாக நடக்கும். சுணங்கி கிடந்த காரியத்தில் வேகம் உருவாகும். சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து, உங்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் வர வாய்ப்பு இருக்குது. சிலலாம் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்வீங்க. வாடிக்கையாளர்களோட தேவைகளை சமாளித்து நல்ல ஒரு உயர்வும் பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. குறிக்கோளை அடையிறதுல லட்சியமாக செயல்பட்டால் நன்மையை கண்டிப்பாக பெறலாம். புதிய தொடர்புகள் மூலம் லாபம் வரும். குடும்பத்தில் இருந்து வந்த வாக்குவாதம் நீங்கும். வேலை விஷயமாக குடும்பத்தை விட்டு வெளியில் தங்குற மாதிரியான சூழல் இருக்குது. சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பும் இருக்குது. உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய் வரலாம். அதனால் உணவு பழக்க வழக்கத்தை சீராக கடைபிடிக்கிறது நல்லது. வெளியில் போகும்போது நிறைய தண்ணி குடிங்க. வெயிலில் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நேரமே கிளம்பி வெயில் இல்லாத சமயத்தில் உங்களோட வேலையை முடிச்சுட்டு வர மாதிரி பிளான் பண்ணி அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணால் நல்லது.
பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எண்ணிய காரியம் எல்லாமே கைகூடும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு காரிய தாமதம் ஏற்பட்டாலும் இறுதியில் சாதகமான பலன் வரும். அரசியல்வாதிகளுக்கு பகை பாராட்டினவங்க பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் மதிப்பெண் பெறக்கூடிய எண்ணம் அதிகரிக்கும். அதுக்காக சில முயற்சியிலும் ஈடுபடுவீங்க. முயற்சிகள் கண்டிப்பாக முன்னேற்றத்தை தரும். சிம்மராசிக்கு பொறுத்த வரைக்கும் வேலையில் கொஞ்சம் அழுத்தம் இருக்கலாம். சில இடத்துல நீங்கள் சுலபமாக முடியும்னு நினைக்கிற வேலை சவாலாக இருக்கலாம். சவாலாக நடக்கும் அப்படிங்கிற விஷயம் சுலபமாக நடக்கலாம். உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு உயர்வு வரலாம். எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் சுணக்கமாக நடக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களை அதிகரிப்பாங்க. பண வரத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். மூலதனத்தை அதிகரிக்க இந்த காலகட்டம் ஒரு தகுந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருந்து வந்த முரண்பாடு விலகுது. பிள்ளைங்களோட உங்களுக்கு நன்மை வந்து சேருது. அலுவலக சூழலுமே சாதகமானதாக இருக்கும். பதவியில் ஏற்றம், நல்ல ஒரு சம்பள அதிகரிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் சுமாரான விற்பனை நடக்கும். மறைமுக எதிர்ப்புகளை கண்டறியக்கூடிய நேரமாக இது இருக்குது. மனக்குழப்பம் தீர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாகுது. பிள்ளைங்களால் மன நிம்மதி ஏற்படுது. பெரியவங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் நீங்கள் இப்போ ஆளாகுவீங்க. குடும்பத்துக்காக பணம் சேமிக்கிறதுல கவனம் செலுத்துங்க. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் ஒரு நிலையான இடத்தை பிடிப்பீங்க பாருங்கள். அதே போல் புதுசாக முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. சந்திரனோட இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு ரெண்டுமே கலந்து ஒரு பலனை கொடுக்கும். அதனால் எல்லா விஷயத்திலுமே கவனமாக செயல்பட்டால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம். எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தானே. சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக செயல்படணும் அப்படின்னு பார்த்தா கொடுக்கல் வாங்கல நிதானமாக இருங்க. புதிய நண்பர்கள்கிட்ட அதிகமாக நெருக்கம் காட்டாதீங்க. பண விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். இந்த வாரம் சிம்ம ராசிக்காரங்க உங்களோட தொழில், அதுக்கப்புறம் உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய சூழல். பண விஷயத்தில் மட்டும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். பெரியவங்களோட அன்பும் அனுசரணையும் ஆதரவும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக இருக்குது. மகம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சக வியாபாரிகளால் இதுவரைக்கும் இருந்த தொந்தரவு நீங்கும். ஆனாலும் அப்படி ஏற்படக்கூடிய தொந்தரவுகளையுமே நீங்கள் முறியடிச்சிடுவீங்க. இந்த காலகட்டத்தில் வருமானம் சீராக இருக்கும் பொழுது சேமிக்க முயற்சி செய்யுங்க, நல்லதாக இருக்கும். ஏன்னா வருமானம் நல்லா இருக்குது. அதனால தான் எந்த காரணத்தை கொண்டோ மற்றவங்களோட பேச்சுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தராதிங்க. மற்றவங்களோட கருத்துக்குமே முக்கியத்துவம் தராதிங்க. உங்களோட செயல்பாடுகளில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் உங்களோட வேலையில் சரியாக நீங்கள் செய்யணும் அப்படின்னா கவனமாக செய்யணும். மற்றவங்களோட பிரச்சனைகளில் நீங்களுமே தலையிடக்கூடாது. அது உங்களுக்கு பெரிய தலைவலியாகவே வந்துடும். பண விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். உத்திர 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் புதுசாக வீடு, வாகனம் போன்றவற்றில் அதிக லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு. இந்த ரியல் எஸ்டேட் செய்கிறீங்கள அவங்களுக்குமே நன்மையும் நல்ல ஒரு லாபமும் வரும். ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு சரியான பேச்சுவார்த்தைகள் மூலம் நல்ல ஒரு லாபம் ஏற்படும் வாய்ப்பை அதிகரிக்க முடியும். பெரியவங்களோட அன்புக்கும் நீங்கள் ஆளாகலாம். பெரியவங்களோட அன்பு ஆசைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக இருக்குது. அதே போல் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது நல்லது. அதே போல் பிரதோஷம், இந்த அமாவாசை பௌர்ணமி தினத்தில் சிவபெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வருவதால் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய எல்லா முயற்சிகள்லையுமே வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய அமைப்பை உண்டாக்க முடியும். அது அற்புதமான வழிபாடு சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த சிவபெருமான் வழிபாடு. பிரதோஷம், அமாவாசை பௌர்ணமி தினத்தில் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. வரக்கூடிய ஒரு நன்மை இரட்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சால் எல்லா காலகட்டமே மகிழ்ச்சியானதாக இருக்கும். அதுவும் இந்த வாரம் தனஸ்தானத்தில் பாருங்கள், செவ்வாய், சனி, புதன் பார்வை இருக்குது. உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் வரலாம். சுறுசுறுப்பாக செயல்படுங்க. பேச்சுகளில் மட்டும் அனுபவம் கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால் பேச்சு விஷயத்தில் கவனமாக இருங்க. தோற்றப்பொழிவு, ஆரோக்கியம், சிந்தனை அதிகரிக்குது. தனவரவு நல்லா இருக்குது. அஷ்டம சனியை மீறிய நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பொருளாதார நிலை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததை விடவே நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்துது. உங்கள் தொழிலும் சரி, குடும்ப சொத்தும் சரி, ஏன் வராது அப்படின்னு நினச்சிட்ட கடன் கூட இப்போ பல்வேறு வழியில் உங்களை வந்து சேரும். தொழிலில் சின்ன சின்னதாக மாற்றங்கள் ஏற்படலாம். மாற்றங்கள் மூலம் சாதகமான வாய்ப்புகளுமே உங்களை தேடி வரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக செயல்படுங்க. உயர் அதிகாரிகளோட ஆலோசனை ஏற்று நடத்துக்கிறது நல்லது. தாய் வழி உறவுகள்கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையுது. வீடு வாகன பழுதுகளை சரி செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. குடும்பத்தில் வீணான விவாதத்தை மட்டும் தவிர்த்தா போதும். நீங்கள் தினந்தோறும் சிவபெருமான் வழிபாடு உங்களோட வீட்டிலேயே செய்கிறதும் நல்லதாக இருக்கும். அது எப்படின்னா, உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி
சிவபெருமான மனசார நினச்சிட்டு ஓம் நம சிவாயா போற்றி, இல்லைன்னா தென்னாடுடைய சிவனே போற்றி சிவபெருமான் மந்திரங்களை வீடுகளில் நீங்கள் கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். சிவனின் வழிபாடை தினந்தோறும் செஞ்சுட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. நன்மை, நல்ல ஒரு உயர்வு இறைவனின் அருளால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு பக்கபலமாக கண்டிப்பாக அமையும்.